தமிழ் புத்தாண்டு தினத்தன்று இங்கு கூடியிருக்கும் தோரணமலை பக்த கோடிகளுக்கு விசுவாவசு வருடம் கொஞ்சம் விசுவாசமானவங்களை நம்ம கூட சேர்த்துக்கிட்டு ரொம்ப ஆசுவாசப்படுத்துகிற மாதிரி மன நிம்மதியோட வாழ்க்கை அமையணும், மகிழ்ச்சியாக அமையணும், செல்வ வளம் பெருகணும், இன்னும் நீங்கள் ஆசைப்படுற நியாயமானது எல்லாமே கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இப்போதைக்கு திரு அன்புராஜா அவர்கள் ஐயா தான் இந்த 3 முடிச்சு தொடரோட தயாரிப்பாளர். கரெக்டாக 4 வருஷத்துக்கு முன்னாடி 12/4/2021 நான் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பகல் பொழுது பெரிய கூட்டம் இல்லை, ரொம்ப விரலுற்று என்ற அளவுக்கு தான் அங்கங்கே நடமாட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மேலேருந்து ஐயா நடந்து வந்தாங்க, கொஞ்சம் டயர்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் சும்மா ஒரு பொதுவாகவே வெளியூர்லேருந்து யாராவது வந்திருந்தாங்கன்னா நான் பேசுவேன். போய் ஐயா எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னா சென்னையிலேருந்து வந்திருக்கேன் நாங்கள். அப்போது டீ சாப்பிட்றீங்களான்னு சொல்லி அப்படியே ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு போயிட்டு பேச ஆரம்பித்தோம். அன்னைக்கு தொடங்கின நட்பு இப்போ 5வது வருஷத்தில், அதாவது 12/4 முந்தா நாள் நாங்கள் பழகி 5வது ஆண்டு விழா. ஸோ கரெக்டாக அந்த ஆண்டு விழாவை கொண்டாடுற மாதிரி ஐயா வந்திருக்காங்க. அதுவும் எத்தனை பெரிய லெஜெண்டோட வந்திருக்காங்கன்றதை பாருங்கள். ஸோ எப்படின்னா அதுக்கப்புறமா பேச ஆரம்பித்தோம். அப்போ அவங்க ரொம்ப டயர்டாகி ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு எனர்ஜி தேடி ஏதாவது ஒரு டீ சாப்பிட்ணுன்னு நினச்சி வந்தாங்க. நம்ம முருகர் கொஞ்சம் ஸ்வீட் காரம்லாம் கொடுத்து அவரை வரவேற்க வச்சார். அப்புறம் அதை பார்த்துட்டு போயிட்டு அப்போ என்ன தொடர் வந்துடுதுன்னா கண்ணான கண்ணே, அந்த தொடர் வழியாக இருந்தப்போ அதில் ஹீரோ பப்புலு ஒரு வசனம் பேசுகிற மாதிரி, அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்கன்னா தோட்டமலை முருகனை பல இடத்துல சன் டிவியில் கொண்டு வர மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் பப்புலு பேசுவார், நான் ரொம்ப வருஷங்களாக தோரணமலைக்கு வரணும்னு ஆரம்பித்தேன், இது இப்போ தான் எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு சென்னையில் ஷூட் பண்ணிவிட்டு நம்ம தோரணமலை முருகனையும் தோரணமலையையும் காட்டினாங்க. அதை மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த குழு எல்லாரையும் நம்ம உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அதுக்கப்புறமா இவங்க நிறைய கோயிலுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு சிறப்பு விருதுகள் கொடுக்கலான்னு நினச்சிட்ருக்கோம். இப்போ முதல்ல விருதுகளை முடிச்சிடுவோம். அதுக்கு முன்னாடி இயக்குனர் ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. தோரணமலை மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க ஒரிஜினல் கதாநாயகன் ஸ்ரீ முருகப்பெருமான் அவர்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு, எனக்கு ஒன்றும் பெருசாக பேச வராது. என்னென்னா ரொம்ப நாளாக அன்பு சார் சொல்லிகிட்டே இருப்பார் தயாரிப்பாளர். நான் இங்கே ஒரு உதவி இயக்குனராக வேலை செய்யும் பொழுது நிறைய குற்றாலம் பகுதிகளில் ஷூட்டிங் வந்திருக்கேன். நான் தனியாக படம் பண்ணும் பொழுதும் தென்னவன், ஜாம்பவான், கல்கண்டு இந்த மாதிரி படங்கள்லாம் நான் டைரக்ட் பண்ணையிலே இங்கே ஷூட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த லோக்கல் மேனேஜர் இங்கே கூப்பிட்டு வருவாங்க, கீழெல்லாம் நின்று பார்த்துட்டு இவ்வளோ பெரிய மலையை ஆத்தாடி இதில் ஏற முடியாதுன்னு சொல்லியெல்லாம் நான் பல தடவை திரும்பி போயிருக்கோம். இதில் என்ன ஒரு பெரிய மிராக்கல்னால், நேற்று எல்லோரும் இங்கே வந்துட்டோம், ஒரே ஹீட்டு, ஒரு 4 மணிக்கு மலை ஏறணும், இவ்வளவு சூட்லையா மேலே ஏறணுமான்னு எல்லாருமே மொழி பிதுங்கிக்கிட்டு இருந்தோம். அப்போ நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, முருகன்கிட்ட சொல்லுவோம் கொஞ்சம் கூலாக எங்களை கூப்பிட்டு போயேன்னு. இப்படி நீங்கள் எப்படி இதை நம்பினாலும் சரி, நாங்கள் அங்கே நின்று வேண்டிக்கிட்டோம். உடனே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே மழை பெஞ்சுது. மழை பெஞ்சு அப்படியே சில்லுன்னு ஆகி போயிடுச்சு. அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் மழை இல்லை. இது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படியே நேராக போனோம், பிரமாதமான ஒரு தரிசனம். இந்த மலையில் முதல் படி வைக்கும் பொழுது ஒரு அமைதி இருந்துச்சு. கடைசி படி உச்சத்தில் ஏறும் பொழுது ஒரு மௌனம் இருந்துச்சு. அமைதிக்கும் மௌனத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அமைதி மேல் மனது சம்மந்தப்பட்டது. ஆழ் மனசில் எதையாவது பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் பல விஷயங்களையும் கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கும் அந்த அமைதி இருந்தாலும். மௌனங்கிறது மேல்மனம் கீழ்மனம் எல்லாமே சாந்தப்படுத்திடும். அந்த முருகனுக்கிட்ட போய் உயரத்தில் இருக்கும் பொழுது ஒரு மௌனம் ஏற்பட்டது. நிச்சயமாக இந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய மகிமை இருக்குன்றதை நேற்று நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் செண்பகராமன் சாரை பற்றி நான் கேள்விப்பட்டதெல்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. என்னென்னா இவங்க அன்பு சார் நிறைய சொல்லுவார், இது மாதிரி நிறைய ஆன்மீக பணி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஒரு மனிதனுக்கு தேவை ஒரு 3 விஷயம். ஒன்று உணவு, இன்னொன்று கல்வி, இன்னொன்று அமைதி. ஒரு அமைதியை தரதுக்கு ஒரு ஆன்மீக பணியவும், கல்விக்கு தன்னுடைய சொந்த வீட்டையே ஒரு ஸ்கூலுக்காக கொடுத்துருக்காருன்னு கேள்விப்பட்டோம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதேமாதிரி வந்தவங்களுக்கெல்லாம் காலையில் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் நின்னோம், ஆனால் பொங்கல் தீர்ந்து போச்சு எங்களுக்கு. அப்புறம் சாம்பார் சாதம் தந்துட்டாங்க ஒன்று. இதெல்லாம் ஒரு பிரமிப்பான ஒரு நிகழ்ச்சி, ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு எல்லா பகுதியிலையும் இந்த மாதிரி ஒவ்வொரு உயர்ந்த மனிதர்கள்லாம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், உழவர்களை எல்லாம் மையப்படுத்தி தான் அந்த விழா நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுவே இன்னும் கொஞ்சம் மிராக்கலாக இருந்தது எனக்கு. என்னென்னா
உழுவார் எல்லோருக்கும் ஆணி அத்தாற்று எல்லோருக்கும் அப்படின்னு ஒரு திருக்குறள் வரும். என்னென்னா, வேலை செய்யாதவங்களுக்கு சேர்த்து உழவு செய்யக்கூடியவன் தான் ஒரு விவசாயி. நானும் ஒரு விவசாயி மகன் தான். ஸோ வேறு தொழில் பண்ணால் கூட ஒரு விவசாயியால் தான் உணவு கொடுக்க முடியும். அதனால தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு பாடினாங்க. ஸோ ஒரு மனிதனுடைய ஜீவன் உயிர் வாழணும் அப்படின்னா அவனுக்கு உணவு தேவை. அந்த உணவை வந்து படைக்கக்கூடிய உழைப்பாளர். ஒவ்வொரு மனிதனும் எப்பெல்லாம் விவசாயியை பற்றி பெருமையாக பேசுகிறோமோ அவனுக்கெல்லாம் நிச்சயமாக 3 வேளை சாப்பாடு கிடைக்கும். விவசாயியை பற்றி நினைக்காதவங்கெல்லாம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவாங்க. இதுதான் உண்மை. அந்த பணியை ரொம்ப நல்லா செய்கிறாரு. அது மட்டும் இல்லை, நிறைய கல்வி பணிகள் செய்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு எங்கள் குழுவினர்களெல்லாம் கூப்பிட்டு எங்களை கௌரவப்படுத்தி உங்களோட நேரடியாக தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம். மிக்க நன்றி. ஹலோ, வணக்கம் மக்களே. என்ன ரெஸ்பான்ஸ் இவ்வளோ கம்மியாக இருக்குது? அவ்வளோதானா? சார் பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு சார் எனக்கு உண்மையாக பேச தெரியாதுங்க. உங்களுக்கு யாராச்சும் ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணுன்னா கேட்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நான் வந்து சென்னை மாதிரியான ஒரு சிட்டி விட்டு ஒரு வில்லேஜில் ஃபஸ்ட் டைம் மூன்று முடிச்சு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் நான் பார்க்குறேன். ஐ எம் சூப்பர் ஹாப்பி அண்ட் நர்வஸ். சி, ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் கைஸ், நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணுன்னா என்கிட்ட கேட்கலாம். ஃபியூ கொஸ்டின்ஸ் ஒரு அந்த மாதிரி. அண்ட் அதர் தேன் அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, எங்களை இங்கே கூப்பிட்டதுக்கு. ஏன்னா இது ரொம்ப நாளாக நான் அன்பண்ணாக்கிட்ட எங்கள் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், அண்ணா இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் தெரியணும் நமக்கு எப்படின்னு. ஏன்னா சிட்டி கைஸ் எப்படி தெரியுமா, நம்மளை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. ஸோ நமக்கு கரெக்டாக தெரியாது. ஸோ இதுதான் உண்மையான அன்பு. யா, இட்ஸ் கிரேட். ஆமாம், கிரேட். அண்ட் எஸ்டர்டே நாங்கள் வந்து அந்த கோவிலுக்கு போனோம். அது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் தான் ஃபஸ்ட்டு போனது அங்கே. யா, நான் சுவாதியும் யா டைரக்டர் சார். பட் பாவம், அவரும் ஃபஸ்ட்டு வந்திருப்பாங்க. அதுக்காக வேறு சில ஆளுங்களுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அவர் கொஞ்சம் செகண்ட் பொசிஷன். எனிவேஸ், அண்ட் தேங்க்யூ அண்ட் டீம். தேங்க்யூ மக்களே. உங்களுக்கு ஒன்றும் கேட்குறதுக்கு இல்லைல்ல? லவ் யூ ஆல். சுவாதி. எல்லாருக்கும் முதல்ல முருகன் சன்னதியிலிருந்து அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இவ்வளோ வருஷமாக ஒரு நல்ல நாள், இந்த வருஷப்பிறப்பு கோயிலுக்கு போகன்ட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக போயிட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் மன நிறைவோட இந்த கோயிலுக்கு வந்து சன்னதியில் நின்று பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த புது வருஷம்தான் வந்து உண்மையான இந்த தமிழர்களுக்கான கொண்டாட்டமாக நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப மன நிறைவோடு இருக்குது. மலையை பார்த்தோன்னே ஏற முடியுமான்னு ஒரு டவுட் இருந்தது. 10 படி ஒரு 100 படி நான் ஏறினேன். மிச்சம் இருக்க படியெல்லாம் முருகன் கூப்பிட்டு போயிட்டார். ஸோ அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்குது தரிசனம்? சூப்பராக. ஓகே. நான் நன்றி சொல்லணுன்னா ராமன் சருக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சென்னையில் எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருந்தோம், இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எனக்கு எந்த கோவிலுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது பாலமுருகர் கோவில் அப்படின்னு. ஏற முடியுமா இல்லையான்னு தெரியல, ஏறிட்டோம். கஷ்டப்பட்டு பாதி வழி போயிட்டோம், பாதி வழி தெரியாமலே போயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேற்று வந்து தரிசனம் எடுத்தது, அபிஷேகம் பார்த்தது எல்லாம் ரொம்ப புதுசு. அண்ட் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. இன்றைக்கி வந்து உங்களை எல்லாரையும் பார்க்குறது, கோவிலில் கடவுளை பார்க்குறது எல்லாமே ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னென்னா
இங்கே வந்து நின்று பேசிகிட்ருக்கோம், இத்தனை பேர் வெயிலுன்னு பார்க்காம நின்று பார்த்துட்ருக்கீங்க, கேட்டுட்ருக்கீங்க நாங்கள் எல்லாம் பேசுகிறதுக்கு. உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இப்படியே 3 முடிச்சு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சூர்யா நந்தினியை நல்ல என்கரேஜ் பண்ணுங்கள். டைரக்டர்கிட்ட கேளுங்க நல்ல நல்ல சீன்ஸ் கொடுக்கறதுக்கு. சூர்யா நந்தினி மட்டும் என்கரேஜ் பண்ணுவா, எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுங்க. ஓகேண்ணா, ஓகே, தேங்க்யூ. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நான்லாம் பார்டருக்கிற பரோட்டா வாங்கி தரேன்னு சொன்னாலே ஓடி வந்துடுவேன், யாராக இருந்தாலும் சரி. அப்படியே எதை பற்றி யோசிக்காமல் ஓடி வர ஆள் இங்கே கூப்பிட்டு வந்து அவார்டு கொடுத்து, முக்கியமாக வந்து தோரணமலை முருகனோட தரிசனத்தை வந்து வாங்கி கொடுத்தாரு. அதுக்கு செண்பகராமன் சாருக்கு வந்து எவ்வளோ வேணால் நன்றி சொல்லலாம். அதுக்கு காரணமான அவரோட சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் முக்கியமாக நான் வந்து இந்த சன் டிவியில் உள்ளே வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதை நிறைவேற்றி வச்சது அன்பு சார். அன்பு சாருக்கு உண்மையாக நன்றி கடன் பெற்றிருக்கேன் நான். லக்ஷ்மி மூலம் உள்ளே வந்தேன், 3 முடிச்சு உள்ளே கொண்டு வந்தார். அப்புறம் இவ்வளோ தூரம் நாங்கள் ரீச் ஆகிருக்கோம், நாங்கள் எல்லோரும் ரீச் ஆகிருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் டைரக்டர் நந்தகுமார் சார். அவர் எங்களை வந்து அந்த மாதிரி காமெடியாக ஒரு சில இடத்துல டைலாக் இருக்காது, அப்போ கூட டைலாக்கை கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி எழுதி அப்படிலாம் வந்து எங்களை வந்து அவ்வளோ தூரம் நல்லா காட்டினது வந்து நந்தகுமார் சார். அவருக்கு நன்றி. அதே மாதிரி ரைட்டர்ஸுகளுக்கும் அவங்க வரல, அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சுரேஷ் சார், முக்கியமாக சுரேஷ் சார் வந்து அப்படி அவ்வளோ தூரம் எங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரியே இருக்க மாட்டார். அன்பு சார் 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. முக்கியமாக முத்துக்குமார் சார், ஏன்னா அவர் பேரை சொல்லனா அடி விழுகும். முத்துக்குமார் சார், சுசி சார், எங்கள் மாப்பிள்ளை நியாஸ், இத்தனை பேர் எல்லாம் எங்கள் கூட வந்து என்னென்னா எங்களுக்கு ஒரு ஷூட்டிங் மாதிரியே இருக்குது. இப்போ இந்த 2 நாளாக வந்து ஷூட்டிங் மாதிரியே இருந்தது. அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். ஸோ வந்து இந்த மகிழ்ச்சியை கொடுத்த தோரணமலை முருகனுக்கும் உங்களுக்கும் நன்றி. முக்கியமாக செண்பகராமன் சாருக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக இங்கே வரும்போது ஏதோ ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். மலையை பார்க்கும்போது 1200 படிக்கட்டுன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் முட்டி வலி இருக்குது. எப்படி ஏறுவேனன்றது எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பித்தேன். அப்படியே எனக்கு ஒருத்தங்க இருந்தாங்க, இங்கே மாரின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க என்னை பிடிச்சிட்டு மேலே கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாமியை பார்க்கும்போது. நான் நினச்சாலும், நான் ஒரு வேளை நினச்சி இங்கே வரணும்னு நினச்சாலும் வர முடியாத ஒரு இடம் தான் ஆக்சுவலாக. எங்களோட ப்ரொடியூசரு, இந்த டீமு எல்லாரும் சேர்ந்து தான் எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தது. ஒரு பெரிய சாமி கொடுத்த வரம் மாதிரி தான் நினச்சிட்ருக்கேன். அதுக்கு மேலே இந்த சார் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு எல்லாமே, எந்த குறையும் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லாரையும் பார்க்குறதுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் நீங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், சரிங்களா? எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அகத்தியர், தேரையர், தோரணமலை முருகன் எல்லாமே உங்கள் கூட இருக்காங்க. நாங்கள் தேடி வரோம். உங்களுக்கு எல்லா நலமும் கிடைக்க, விவசாயம் தலைக்க நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். விவசாயிகளை சிறப்பித்து செண்பகராமன் ஐயார்கள் ஒரு சிறப்பான விழா எடுத்திருக்காங்க. அதாவது உணவுன்னு ஒன்று இல்லைன்னா யாருமே உயிர் வாழ முடியாது. அந்த உணவுக்கு காரணமான விவசாயிகளை மதிக்கிற செண்பகராமன் ஐயா தன்னுடைய வீடையே பள்ளிக்கு கொடுத்து, அதாவது 1000 ஆலயம் கட்டதோட ஒரு ஏழைக்கு எழுத்தறிவிக்கிறது முக்கியன்றதை உணர்ந்து கல்விக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய நட்பு எங்கள் ஏஆர் ஃபிலிம் வேர்ல்டுக்கு, எங்கள் ப்ரொடியூசர் அன்புராஜா சாருக்கு, சுரேஷ் பாபு சாருக்கு அவங்களுக்கு கிடைச்சது மூலமாக எங்களுக்கும் கிடைச்சது பெரும் பாக்கியமாக கருதுகிறோம். அவங்க மூலம் தான் நாங்கள் இந்த முருகன்கிட்ட வந்தோம். முருகன் வந்து மிரக்கல் நிறையா பண்ணார். அது நேற்று மழை வர வச்சு அந்த இடத்த நினைய வச்சு இவங்களையெல்லாம் கூட்டு, ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி பார்க்கணும் தெரியும், அவங்களால வெயிலில் நடக்க முடியாது, அது செருப்பு போட முடியாது மேலே. அப்போ வெயிலில் இந்த பாறையில் நடந்து போக முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. மழை வந்து முன்னாடி வந்திருந்தால் பரவாயில்ல, அவங்க படியேறு முன்னே ஏதோ நீங்கள் ஒரு லாரியில் தண்ணி கூட நினச்சது மாதிரிக்க மலையை வர வச்சு அதை நினச்சி கூட்டு போன முருகன் முன்னிலைமை மிரக்கல். நாங்கள் இங்கே முத கண்ணான கணின்னு ஒரு சீல் ஆரம்பித்தோம். சன் டிவியில் போச்சு, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அது மிகப்பெரிய ஹிட்டாக போய் 11 அவார்டு வாங்கி பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் மதியம் 2:30 மணிக்கு இப்போ லட்சுமி போயிட்டுருக்கு, அதையெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. அதுவும் நம்பர் 1 சன் டிவியில் போயிட்டுருக்கு. அதையும் இங்கே தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் 3 முடிச்சுக்கு வந்து எங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து ஃபேவரட் கடவுள் இவர், எப்போ நினச்சாலும் இங்கே வந்துடுவார். 3 முடிச்சு இங்கே வச்சு தான் ஆரம்பித்தோம். இதுக்கு காரணமாக மிஸ்டர் சாய்குமார்,
நம்ம சுரேஷ் பாபு சார் எல்லாமே கூட வந்து இங்கே ஆரம்பித்தோம். எங்கள் ப்ரொடியூசர் அன்பு சார் சொல்கிறோம்னா அவருக்கு செண்பகராஜ் சார் வந்து ஒரு குரு மாறிக்க. அவர் வந்து எப்போ வந்தாலும் சென்னைக்கு வந்தால் எங்கள் ஆஃபீஸ்க்கு வருவார். அவருக்கு நம்ம ஆஃபீஸ் ஒரு வீடு மாறிக்க. அவர் வந்து பல பேர் அவர் கேட்குற வார்த்தை எம்ஜிஆர் மாறிக்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டியான்னு தான் கேட்பார் இரவையுமே. அந்த மாதிரி நல்ல மனிதர் உங்கள் ஊரில் இருக்கார். அதுக்கு காரணம் அவருடைய தந்தையார் ஆதி நாராயணன் சாருடைய வளர்ப்பு படைப்பு தான் காரணம். அவர் சைக்கிள்லே போய் 70 கிலோமீட்டர் வரையும் ஒரு வாத்தியாராக இருந்து எல்லோருக்கும் இந்த ஸ்கூல் இதை போட்டு கொடுத்து, அந்த காலத்தில் தேட்டரில் ஸ்லேடு போடுவாங்க, வெயிட் பண்ணி போட்டு இந்த தோரணமலை முருகனுடைய புகழை பரப்புன்றது கேள்விப்படும் போது எங்களுக்கு அதிசயமாக இருக்குது. அவர் மூலமாக, அவர் தந்தையார் மூலமாக ஒரு விருதை அறிவித்து, அந்த முதல் விருதை எங்களுடைய 3 முடிச்சுடைய கதாநாயகன் அவர் வந்து சின்னத்திரை சூப்பர் ஸ்டார் தான் சொல்லணும். சூர்யா உங்களுக்கு, எங்களுக்கு அவர் பேர் நியாஸ். அவருக்கு சிறந்த கதாநாயகர்கள் இந்த முருகன் கொடுத்துருக்காரு. அதுக்கு உறுதுணையாக எங்கள் செண்பகராமன் ஐயா இருந்திருக்காரு. எங்களுடைய தயாரிப்பு நிறுவனம் ஏஆர் பிலிம்கள் இருந்திருக்கு. அன்புராஜா சார், சுரேஷ் பாபு சார் இருந்திருக்காங்கன்றது பெருமையாக இருக்குது. அடுத்து சின்னத்திரையுடைய லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம். நம்முடைய நந்தினி, அவங்க பேர் சுவாதி. அவங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், அவங்க நடிப்பு எப்படி இருக்குன்னு தெரியும். அவங்களுக்கு முதல் விருது. அதுக்கப்புறம் ஒரு தந்தையா, சிறந்த அப்பாவா பிரபாகரன் அவருடைய உண்மையாலே பேர். உங்களுக்கு சொல்லப்போனால் அருணாச்சலம் தான் தெரியும், அவருக்கு இங்கே விருது. அது ஒரு சிறந்த நடிகை, மினிஸ்டர் ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க மீனா, அவங்கள சிறந்த நடிகை விருது. அதோட ஒருத்தர் பார்த்திங்கன்னா காமெடியில் கலக்கிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும், அவர் பேர் வந்து திலீப் குமார். அவருக்கு பார்த்திங்கன்னா நகைச்சுவை சிறந்த நடிகர் விருது. இது எல்லாம் கிடைக்க முருகன் அருள் புரிஞ்சிருக்காரு. அது இல்லாமல் சிறந்த தயாரிப்பாளராக எங்கள் ப்ரொடியூசருக்கு முருகன் இந்த தமிழ் புத்தாண்டனுக்கு ஏஆர் அன்புராஜா சார் அவர்களுக்கு விருதும், சுரேஷ் பாபு அவர்களுக்கு விருதும் கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் சிறந்த பிளானிங் பண்ணக்கூடிய ஒரு டேரக்டர் இருக்கார் சுதர்சன் சொல்லிட்டு, அவருக்கு இந்த மலையை ஒரு முறையாக தரிசிக்கணுமா வாழ்நாளில் நினச்சார். தரிசித்தது மட்டும் இல்லாமல் ஒரு உயர்ந்த விருதையும் முருகன் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வந்து மெய்சிருக்கக்கூடிய விஷயம். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டில் ஒரு விருது வழங்குறது, அதில் உங்களை மறைக்க நல்ல உள்ளங்கள் முன்னாடி வழங்குறது எங்களுக்கு ரொம்ப பெரிய பாக்கியம். நீங்கள் முருகனை எப்போதும் பார்ப்பீங்க, நாங்கள் எப்போ தான் வந்து பார்க்க முடியும். இந்த முருகன் எல்லாரையும் நலமோட நல்லபடியாக வைத்திருக்கோம்னு வேண்டிக்கிறேன். யாரையாவது நமது எல்லாத்துக்கும் மேலே சொல்லப்போனால் இந்த டைரக்டரை பற்றி சொல்லணும்னா, இவர் வந்து விஜயகாந்த் சாருடைய கம்பெனியில் தொடர்ந்து வளர்ந்தவர். அது ஆக்சுவலாக விஜயகாந்த் சாருடைய தென்னவன்ற ஒரு படம் வந்து இல்லையா, அந்த படத்துடைய இயக்குனர் இவர் தான். இவருடைய கதையை தான் வந்து ரமணா அந்த படம் ஹிட் ஆகிருக்கு. தென்னவன் பார்த்துருப்பீங்க. அவர் நிறையா ஜாம்பவான் படம்லாம் பண்ணாலும் அவர் வந்து நம்ம கம்பெனியில் பண்ண முதல் சீரியல், அவர் சீரியல் பண்ணது கிடையாது, ஃபுல்லாக படம் தான் பண்ணியிருக்காரு. அவர் பண்ணக்கூடிய முதல் மெகா தொடர். அவர் சிறந்த முருக பக்தர். அவர் வந்து பண்ண முதல் தொடருக்கு ஏற்கனவே சன் டிவி வந்து சிறந்த இயக்குனர் அவார்டு கொடுத்துருச்சு. இந்த வருஷத்துடைய சிறந்த இயக்குனராக அவார்டு அறிவிச்சிருச்சு. சன் குடும்ப விருதுகள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் அதை விட பெரிய விருது முருகனை கொடுத்துருக்க இந்த சிறந்த இயக்குனர் விருது நந்தன் சி முத்தையா அவர்களுக்கு இந்த விருது கிடைக்க பெருமையாக நினைக்கிறேன். அவர் கடைசியாக சொல்லணும்னு நினச்சி மறந்துட்டேன். ஆனால் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டாக சொல்லியிருக்கணும். அவர் பெஸ்ட்டு டைரக்டர். அவருக்கு உங்களுக்கு முன்னாடி அவார்டு கிடைக்கிறது பெரிய பாக்கியம். இதுக்கெல்லாம் நான் முத்தாப்பு வச்சக்கூடிய செண்பகராம ஐயாவிற்கு நாங்கள் அவருடைய பணி தொடரவும், அதுக்கு சப்போர்ட்டாக எங்களால் என்ன முடிஞ்சதோ அதை பண்ணுவோம். உங்களுடைய சப்போர்ட்டு தேவை. முருகன் உங்கள் கூட இருக்கார். நன்றி, வணக்கம். 3 முடிச்சு மெகா தொடரின் இயக்குனர் திருமிகு நந்தன் சி முத்தையா அவர்கள் ஐயா விஜயகாந்த் அவர்களை வைத்து தென்னவன் படத்தை இயக்கி மற்றும் பல படங்களை இயக்கி தற்போது 3 முடிச்சில் நம்பர் 1 மெகா தொடராக விளங்கி வருகிறது. இது இன்னும் பல சாதனைகளை முறியடித்து பக்கத்தில் எந்த தொடரையும் நெருங்க விடாமல் இந்த 3 முடிச்சு தொடர்ந்து வெற்றி கொடி கட்டட்டும் என வாழ்த்தி இந்த விருதை வழங்குகிறோம். வழங்குபவர் நமது உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ராமலிங்கம் அவர்கள். பொதுவாக கதாநாயகனாலே கொஞ்சம் மூடியாக கொஞ்சம் ஒதுங்கி நிற்பாங்கன்னு கேள்விப்பட்டோம். இவர்கள் எப்படி முதல் வருஷத்துலேருந்தே நம்ம கூட படித்த ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக பேசி அது ஒரு ரொம்ப என்ன சொல்கிற ஒரு நெருங்கின சொந்த மாதிரி ஆயிட்டாப்புல. திரு ஜே நியாஸ்கான் அவர்களுக்கு திரு பிரசன்னா அவர்கள் விருது வழங்குகிறார்கள். அடுத்து நந்தினியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் செல்வி டிஎன் சுவாதி அவர்களுக்கு
மலர் டீச்சர் அவர்கள் விருது வழங்குகிறார்கள். அடுத்ததாக ஒரு கதாநாயகனுக்கு அப்பாவாக வாழ்ந்து கொண்டிருக்கும் திரு சி பிரபாகரன் ஐயா அவர்கள் ரொம்ப அதாவது நேச்சர்லாம் சும்மா சாதாரணமாக சொல்ல முடியாது, சிறந்த குணச்சித்திர நடிகன்றதையும் ரொம்ப சாதாரணமாக சொல்ல முடியாது. அதுக்கும் மேலே ரொம்ப ஒரு இயற்கையாக நடிக்கக்கூடிய, அதே மாதிரி இயற்கையாக பழகக்கூடிய. நேற்று தான் பார்த்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தே மலை ஏறணும் 2 பேரும். நீங்கள் இன்னும் நிறைய வெற்றி படிகளை தொடங்கணும், அதுக்கு தோரமலை முருகன் உங்களுக்கு துணை இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு திரு சி பிரபாகரன் ஐயா அவர்களுக்கு நமது எழுத்தாளர் திரு முத்தாலங்குறிச்சி காயம்சா ஐயா அவர்கள் விருது வழங்குகிறார்கள். அடுத்ததாக சிறந்த நடிகை, அதாவது அம்மா லட்சுமியிலே நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 3 முடிச்சிலையும் அகத்தியன் சாருக்கு இணையாக ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு எத்தியோப்பிய நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கும் திரு அரசு அண்ணன் அவர்கள் விருது வழங்குகிறார்கள். அடுத்து எப்போவும் ஒரு படம் இருந்ததுன்னா அதில் நகைச்சுவை காட்சிகள் இருக்க மாதிரி இங்கே ரொம்ப வாய்விட்டு சிரிக்கிற மாதிரி நமக்கு ரொம்ப சிறந்த நகைச்சுவை வழங்கி கொண்டிருக்கும் திரு திலீப் குமார் ஐயா அவர்களுக்கு திரு சிவா அவர்கள் விருதை வழங்குகிறார்கள். அடுத்து இந்த 3 முடிச்சு தொடரின் சிறந்த ஷெட்யூல்டு டைரக்டர், அதாவது இவங்க தான் ஒரு கட்டடம் கட்டணா எப்படி ஒரு வரைபடம் தயாரித்து அதுக்கு ஒவ்வொரு வேலையும் எப்படி செய்யணும்னு ஒரு என்ஜினியர் பண்ணுறாரோ, ஒரு ஷெட்யூலும் எப்படி இருக்கணும்னு ஒவ்வொன்றையும் அவங்க திட்டமிடுறதாக தான் இருக்குது அதனோட வெற்றி. அதில் ரொம்ப சிறந்த முறையில் இவங்கெல்லாம் அதை தொட்டமிட்டுறதுனால அந்த தொடர் மெகா வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் சிறந்த ஷெட்யூல் டைரக்டர் திரு RL சுதர்சன் ஐயா அவர்கள், வழங்குபவர் திரு பாரதி ஐயா அவர்கள். குமரன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும். அடுத்ததாக தயாரிப்பு மேற்பார்வை. இது எப்படி ஒரு கட்டடம் கட்டும்போது ஒரு சூப்பர்வைசிங் இன்ஜினியர் இருந்தால் தான் நேரடி மேற்பார்வையில் ஒரு கட்டடம் நல்ல முறையில் கட்ட முடியுமோ. ஏன்னா நான் ஒரு சிவில் இன்ஜினியர், அதனால் நான் கட்டடத்தை தான் உதாரணமாக சொல்ல முடியும். அதை மாதிரி இங்கே இந்த தயாரிப்பு மேற்பார்வை சிறந்ததாக செய்ய வரும் கப்பலூர் திரு KS முத்துக்குமார் அவர்கள். திட்டமிடல் மாதிரி அவங்க குணமும் ரொம்ப இனிமையானது, ரொம்ப பழகுவதற்கு குழந்தை மாதிரி, கொஞ்சம் வாய் தான் ஜாஸ்தியாக தெரியுது. இன்றைக்கி ஆஃபீஸில் பேசும்போது சொல்கிறேன். மற்றபடி அருமை சகோதரர் திரு KS முத்துக்குமார் அவர்களுக்கு இந்த தோரணமலையான் விருது வழங்குவதில் இந்த நிர்வாகமும் பக்தர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். வழங்குபவர் சகோதரன் ஜீவா. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். இந்த ஜீவா அண்ணனை பற்றி சொல்லணும்னா, நாங்கள் இங்கே வந்தாலும் எங்களுக்கு ஃபஸ்ட்டு பசி தீர்த்து அனுப்புகிறவர் இந்த ஜீவா அண்ணன். அவர் எனக்கு அவார்டு கொடுப்பாருன்னா முருகன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அவர் கையில் பார்க்குறதில்ல 2 பேர் கையில் எனக்கு கிடைக்கணும்னு நினச்சேன். ஒன்று செண்பாராமானியா இல்லை ஜீவா அண்ணன். அவர் 2 பேர் சேர்ந்து கொடுக்குறது ரொம்ப சிறப்பு. இன்னொரு விஷயம், ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். எங்கள் ப்ரொடியூசர் வந்து சும்மா அந்த கேள்விப்பட்டு இந்த கோயிலுக்கு வரல. ஏன்னா உங்களுக்கெல்லாம் உங்கள் முருகனை பற்றி ஒரு உண்மையை சொல்லணும். அவர் கனவில் ஒரு மலை வருது,
அந்த மலையில் மேலே ஒரு சுனை இருக்குது. அந்த சுனையில் தண்ணி பச்சையாக இருக்குது. அங்கே இந்த மாதிரிக்கு எங்கே இருக்குது அப்படின்னு அவர் தெரியலை. அப்போது ஒருத்தர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி போங்க தோரணமலைன்னு. வந்து பார்த்தா அவர் கனவுல என்னென்ன கண்டாரோ அத்தனையும் இருக்குது. ஒரு பச்சை வேஷ்டி கட்டிட்டு அவருக்கு தீர்த்தத்தை அள்ளி ஒருத்தர் ஊற்றுறாரு அப்படின்னு இருந்தது கனவுல. அதுக்கு வரையும் எவரும் பக்கெட்டை தொடல. அவர் கிட்ட போகிறாரு, சம்மந்தம் இல்லாமல் பச்சை வேட்டி கட்டவர் வந்து அந்த தண்ணி எடுத்து அவருக்கு ஊற்றுறாரு. அவர் கனவு கண்டது அப்படி லைவாக நடந்தது. ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் பக்கத்தில் இருக்க முருகனை பற்றி உங்களுக்கு தெரியாதான்னு தெரியாது, எங்களுக்கு நல்லா உணர்ந்துருக்கோம். இந்த முருகத்தை வந்ததுக்கப்புறம் எப்படி இந்த தர்மராஜா அந்த படி கட்டி ஸ்டெப்பாக போகிறாங்களோ அது மாதிரி எங்கள் புடிசூழல் லைஃப்பும் ஸ்டெப்பாக வளர்ந்து அவரும் ஒரு நாளைக்கு ஒரு 500 பேருக்கு வேலை கொடுத்து உணவு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால் நீங்களும் முருகனை மனதார வேண்டுங்க, நினச்சது நடக்கும். பவர்ஃபுல்லான இடம். இதுக்கு உறுதுணையாக இருக்க செண்பகம் ஐயாவுக்கும் நீங்கள் உறுதுணையாக இருங்க. ஜீவானங்கையில் வர்றது ரொம்ப சந்தோஷம். சொல்ல நினச்ச மகிழ்ச்சி. நன்றி. சரி, கொடுத்துருங்க சுரேஷ் தம்பி. அடுத்ததாக சிறந்த இணை தயாரிப்பாளர்கள். என்னதான் தயாரிப்பாளர் கூட இருந்தாலும் கூடவே இருந்து தோளுக்கு தோல்னு சொல்ல முடியாது. அது இன்னும் பெரிய பொறுப்புகளை தோலை சுமந்துக்கிட்டு மொத்தத்தையும் அவங்களும் சேர்ந்து திரு முத்துக்குமார் ஐயாவோட இணைந்து தயாரிக்கிறத நான் நிறையா பார்த்துருக்கேன். அலுவலகத்தில் பேசும்போது அவங்களோட குணமெல்லாம் இந்த உபசரிப்பிலிருந்து நிறைய விஷயங்களை இவங்களை கற்றுக்கிட்டேன். சிறந்த இணை தயாரிப்பாளர் விருது திரு சுரேஷ் பாபு ஐயா அவர்களுக்கு எழுத்தாளர் திரு முச்சாலங்குச்சி காமராஜ் ஐயா அவர்கள் வழங்குகிறார்கள். அடுத்ததாக தயாரிப்பாளர் ஐயா அவங்க திரு முத்துக்குமார் ஐயா சொன்ன மாதிரி இவங்க கனவுல வந்து தான் இவங்க தோரணமலைக்கு இங்கே வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய நடந்திருக்கு. பல தொலைக்காட்சி தொடர்களில் நம்ம தோரணமலை வர வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தோரணமலைக்காக ஒரு கந்தசேஷி கவசத்தை இந்த குழுவே சேர்ந்து தயாரித்து அதை கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து ஒரு சில வரிகள் உங்கள் செவிகளுக்கு. துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு. இப்போ கண்ணான கண்ணே மற்றும் நெடுந்தொடர் 3 முடிச்சு பற்றி இந்த குழுவை பற்றியும் நம்ம மலர் டீச்சர் அம்மா ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். ஏஆர் ஃபிலிம் வேர்ல்டு குழுவினரின் கண்ணான கண்ணே என்ற தொடர் வந்து இந்த இந்த தோரணமலை கோயிலில் எடுத்தாங்க. அதில் நடிகர் பப்ளு அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, என்னோட நீண்ட நாள் கனவு என்ன அப்படின்னா இந்த தோரணமலை கோவிலுக்கு என்னுடைய குடும்பத்தோடு ஒரு தடவை வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே உருக்கமாக சொல்லியிருப்பாங்க. அடுத்து 3 முடிச்சு தொடரை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. நான் டெய்லி 8 மணிக்கு ட்ரெயினில் ஸ்கூல் முடிஞ்சு ட்ரெயினில் வந்துகிட்டு இருப்பேன். தினமும் லேடிஸ் எல்லோரும் பேசுகிறது எல்லாம் இந்த 3 முடிச்சு தொடரை பற்றி தான் பேசுவாங்க. ஏன்னா 8 o'clock தான் இந்த ட்ரெயின் வரும். 8:30க்கு இந்த சீரியல், அந்த டைமை மாற்றிடாதீங்க. 8:30க்கு அந்த சீரியல் கண்டிப்பாக போன உடனே வீட்டில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு 3 முடிச்சு பார்த்துட்டு தான் அதுக்கடுத்தே சமையலே பண்ணுவாங்க போல். அந்த அளவுக்கு இந்த 3 முடிச்சு தொடர் மக்கள் மனதில் வந்து எல்லார் மனதிலையும் இடம்பெற்று விட்டது. அப்புறம் வந்து இந்த 3 முடிச்சு தொடரில் சாதாரணமாக இந்த இது பண்ணுவாங்கள்ல, இந்த என்ன அப்படின்னா கோவிலில் வந்து ஆமாம் ஸ்டிக்கர் ஒன்று வந்து 3 முடிச்சு தொடரில் வந்து ஒரு கார் வந்து என்ன செய்யும், அந்த ஹீரோயினுடைய பங்களாக்குள்ளே போகும். அந்த பங்களாக்குள்ளே போகிறப்ப அந்த காரில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, தோரணமலை முருகன் துணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அந்த கார்லேருந்து ஒரு சுவாமிஜி ஒருத்தர் வந்து கலச நீர், புனித நீர் கலச நீரை கொண்டு வந்து நேராக ஹீரோவுனுடைய அப்பாட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று பௌர்ணமி கிரிவலம் என்று இந்த கலச நீர், புனித கலச நீர் எங்கள் வீட்டிற்கு வருகிறது, தோரணமலையிலிருந்து புனித கலச நீர் எங்கள் வீட்டிற்கு வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப தோரணமலை வந்து தோரணமலை முருகன் வந்து உலகம் முழுவதும் புகழ்பெற்று காணப்படுகிறது என்பது மிக்க மகிழ்ச்சி. அப்புறமா வந்து இந்த இன்னொன்று என்ன சொன்னீங்க,
அந்த இது கந்த சஷ்டி கவசம் அது சொல்ல மறந்துட்டேன். கந்த சஷ்டி கவசம் வந்து முதல்ல அந்த தொடர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வரும்பொழுதே வந்து தோரணமலை முருகனை காட்டும் பொழுதே ரொம்ப பார்க்கணுன்னு அதுக்கப்புறம் தான் நானே ஆசைப்பட்டேன். அந்த கந்த சஷ்டி கவசத்தில் ஒரு எல்லாத்துக்கும் சிகரமாக விளங்குது என்ன அப்படின்னா, அந்த சந்த சஷ்டிக்கு வந்து புதிய மெட்டு அமைத்து அதில் வந்து நடு இடையிடையே எல்லாத்தையும் வித்தியாசமாக இருக்கும். அந்த மெட்டு ஓம் ஓம் அப்படின்னு சேர்த்து அழகாக அது இது கொடுத்துருப்பாங்க. அதை கேட்கும் போதே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அந்த கந்த சஷ்டி கவசம் எல்லாத்தோட வித்தியாசமாக அந்த கந்த சஷ்டி கவசம் வரும்போது நம்மளுக்கு கேட்கறதுக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதை கேட்டு கேட்டு மக்கள் எல்லாம் டெய்லி தோரணமலையில் வந்து காலையில் நான் தினமும் ஞாயிறு அன்று காலையில் மேலே ஏறிடுவேன். தினமும் காலையில் வந்து அந்த கந்த சஷ்டி திருப்புகளுக்கு அப்புறம் இந்த கந்த சஷ்டி பாடலை தான் என்ன செய்வாங்க போடுவாங்க. அதை கேட்டுகிட்டே ஏறுவதற்கு வந்து ரொம்ப சுகமாக இருக்கும். அந்த அலுப்பும் தெரியாது. சாமியை நினச்சிக்கிட்டே கோயிலில் ஏற வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக ஏஆர் ஃபிலிம் வேர்ல்டு தந்த தெய்வீக உறவு திரு ஜெய்சாய் குமார் அவர்கள். இவர்கள் இயக்குனர் பாலா மற்றும் தரணி சாரிடம் அசோசியேட் டைரக்டராக பணிபுரிந்தவர். சிங்கம் நடிகர் சிங்கம்புலி இயக்குனராக இருக்கும்போது அவருடனும் பணிபுரிந்தவர். தற்போது இவர் இயக்கி வெளிவர இருக்கும் ஜெஸ்ஸி திரைப்படம், அதற்காக இவர்கள் தயாராகி வருகிறார்கள். அந்த திரைப்படம் விரைவில் வெளியாகி அவர்கள் இது நமது மண்ணின் மைந்தர் ஆய்க்குடியைச் சேர்ந்தவர். இவர்களும் திரைவானில் மின்னும் நட்சத்திரமாக பெரிய இயக்குனராக வர பிரார்த்தனை செய்து வாழ்த்துக்களுடன் இந்த சிறப்பு விருதை திரு கண்ணனத்தான் அவர்கள் வழங்குகிறார்கள். தற்போது ஒரு குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ளுமாறு அனைவரையும் அன்போடு வேண்டுகிறோம். அயராது உழைத்து தெய்வப்படி பையும் நம்ம செண்பகராம் ஐயா அவர்களுக்கு எங்கள் ப்ரொடியூசர் அவர்கள், தயாரிப்பாளர் அன்புராஜா அவர்கள் இந்த பொன்னாடையை அணிந்து கௌரவிக்கிறார்கள். எல்லாரும் கரத்தை கைகோசம். திரு ராமன், முத்துமலைபுரம் திரு ராமன் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரப்போம். ஒரே ஒரு நிமிஷம்தான். இப்போது இந்த கோயிலில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாணவர்களுக்கு திருக்குறள் சொல்ல சொல்லி ஸ்லோகம் சொல்ல சொல்லி நம்ம சான்றிதழ் கொடுக்குறோம். அந்த மாதிரி முக்கியமான விழாக்களில் இந்த எங்கள் ஊரை சேர்ந்த திரு ராமன் அவர்கள் தன்னோட பையனுக்கு பல வேஷம் போட்டு இங்கே இந்த பையனை அங்கே கூட்டிகிட்டு வருவார். இப்போது நான் இவனை முதல்ல எப்போ பார்த்ததுன்னா, எங்கள் ஊர் அம்மங்குடைக்கு கருப்பசாமி வேஷம் போட்டு வெளுத்து கட்டினான். கருப்பசாமி யாருன்னா நம்ம ஹீரோயினி அம்மா வணங்குற 3 முடிச்சில் வணங்குற தெய்வம் பார்த்துக்கிடுங்க. எனக்கு அதை பார்த்தவொடனே அவன் மேலே சொல்லப்போனால் என் பொண்டாட்டியை விட ரொம்ப ஜாஸ்தி காதல் இவன் மேலே வந்துருச்சு. அவ்வளோ அசத்தை நான் பார்த்துக்கிடுங்க. சாப்பாடு இல்லை, வீட்டில் சாப்பாடு இல்லை, நான் தான் கூட்டிகிட்டே வரலையே, அவன் தென்னையில் இருக்கா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட்டம் ஆடினான். அப்புறம் அவனோட பேனர் பாருங்கள், அவரே ஆர்வத்தோடு இங்கே கொண்டாந்து வச்சுருக்காரு. அதாவது விநாயகர் சதுர்த்தினா விநாயகர் வேஷத்தில் வருவார், சிவராத்திரிக்கு சிவன் வேஷத்தில் வருவார், நம்ம அம்மங்குடைக்கு கருப்பசாமி கோயிலில் கருப்பசாமி வேஷம் போட்டார். இப்போ உங்கள் எல்லார் சார்பாகவும் நான் தயாரிப்பாளர் ஐயாவுக்கும் இயக்குனரைக்கும் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன்.
நம்ம ஹீரோயினி அம்மா வந்து ஊரில் கிராமத்தில் வந்து கருப்பசாமியை கொண்டாடுறாங்க இல்லையா, என்றைக்காவது ஒரு அம்மங்கோட திருவிழா மாதிரி ஏதாவது ஷூட் பண்ணாங்கன்னா எங்கள் ஊர் பையனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த கருப்பசாமி ஆடுற வேஷத்தை கொடுத்தாங்கன்னா பெரிய சந்தோஷமாக இருக்கும்னு உங்கள் மூலமாக ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். உங்கள் கைத்தட்டலுக்கு ரொம்ப நன்றி. இதை மாதிரி இன்னும் நிறைய பேர் நம்ம மண்ணில் இருந்தும் கலைத்துறையிலும் அவங்கவங்க திறமைகளில் மேலே வரணும். இந்த விழாக்களுக்கு ஒத்துழைத்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. காவல்துறை ஐயா அவர்கள் காலையிலிருந்தே எல்லா அதிகாரிகளும் ரொம்ப நமக்கு உதவி பண்ணியிருக்காங்க. வனத்துறை இந்த பூஜைக்கு உதவி பண்ணவங்க, வந்திருந்த பக்தர்கள், அன்னதானத்துக்கு உதவுன சோகோ நிறுவன ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி. அவங்க மூலமாக தான் இன்றைக்கி நிறைய பொருட்கள் நமக்கு கிடச்சிருக்கு. இதுபோல் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உதவிகள் செஞ்ச எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் ரெண்டு பேர் ஒரு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். எனக்கு எப்போ வேணாலும் இந்த தோரணமலைக்கு வரலாம், எப்போ வேணாலும் அலுவலகத்துக்கு வரலான்னு சொல்லியிருக்கிறதுனால தான் நான் பாதி நாள் இங்கே ஓடியார முடியுது. என்னோடய முதலாளி திருச்சியில் இருக்காங்க, திரு பாலமுரளி ஐயா இந்த நேரத்தில் நினச்சிக்கிறேன். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நாங்கள் எப்போவாவது இந்த பில்டிங், இந்த கட்டடங்கள், இந்த படிகள், இந்த மண்டபங்கள் இப்படி இருக்குன்னா பிளான் மட்டும்தான் நாங்கள் போடுறோம். தோரணமலை முருகன் நம்ம டாக்டர் தர்மராஜா உருவத்தில் வந்து மொத்த படியையும் ஒத்த ஆளாக கட்டி கொடுத்துருக்காரு. இன்னும் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டாக்டரையா குடும்பம் உதவிக்கிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். எங்கள் அப்பா காலத்தில் உதவுனவங்க, இப்போ உதவிக்கிட்டு இருக்கவங்க, இன்னும் உதவ போகிறவங்க எல்லார் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இங்கே வந்திருக்கிற உங்கள் எல்லார் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நம்ம கலைக்குழுவினரும் ரொம்ப சந்தோஷமாக அடுத்த படியை நோக்கி போய் இவங்க அடுத்த ஏஆர் ஃபிலிம் வேர்ல்டு திரைப்படத்தோட பூஜை வந்து இங்கே நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு விரைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குழந்தையை எப்படி தட்டி கொடுத்து வளர்க்க வேண்டும் என்பதற்கு உதாரணமான ராமன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை தயாரிப்பாளர் ஐயா அன்புராஜா அவர்கள் இதோ வணங்குவார்கள். அதாவது ஒரு குழந்தை வந்து நம்ம குழந்தைய வந்து தட்டி கொடுத்து வளர்த்தோன்னு வைங்களேன், அவன் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கு வருவான். அவன் என்னதில் டேலண்டாக இருக்கான்னு தெரிஞ்சு அதை ஃபுல்லாக அவர் பண்ணிக்கிட்டே இருக்கார். அந்த பையனுக்காக வேண்டியே ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ ஒரு மேடையில் வந்து நிற்க வச்சுருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல கைத்தட்டை அனுப்பிச்சு அவரை உற்சாகப்படுத்துவோம். ஒவ்வொரு தாய் தந்தையரும் தங்களது குழந்தைகளை இதேபோல் வளர்க்க வேண்டும் என்று கூறி வணங்குகிறேன்.